நான் 2வது வரேன் சாமிக்கிட்ட. முதல்ல வந்தப்போ சாமி எனக்கு குலதெய்வம் வந்து 27 வருஷமாக நான் பார்க்காத போகாத என் குலதெய்வத்துக்கு நீ போன்னு சொல்லிச்சு. இப்போ எனக்கு கண்டுபிடிக்கன்னு தெரில, 2 கண்டுபிடி தேடு உனக்கு கிடச்சிரும். நாங்கள் 2 நாளில் எனக்கு சாமி அந்த வழிவகுத்து கொடுத்துச்சு. ஆளுகளை பார்த்து பேசி 27 வருஷமாக நான் பேசாதவங்களாம் என்கிட்ட தேடி பேசி அந்த குலதெய்வ கோயிலுக்கு என் மருமகளையும் என் பையனையும் பேரனையும் கூட்டிகிட்டு போய் மொட்டை எடுத்துட்டேன். அது சாமியோட உத்தரவுக்கெல்லாம் சாமி எனக்கு அது உத்தரவு கொடுத்துச்சு. அதே மாதிரி நடத்தி கொடுத்துட்டேன். பொங்கல் வச்சு சாமிக்கு படையலும் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு உத்தரவு மட்டும் அம்மாட்டிருந்து வரணும். எனக்கு உன் மனசு போல நல்லது நடக்கும். நான் சொல்லுங்க புரிஞ்சுதா? உன் மனசு போது நான் தான் சொன்னேன், முதல்ல குலத்தக்கா வந்து பண்ற தெய்வத்தை குறிச்ச துப்ப தொலைக்குவோம். நீ போய் முதல்ல கண்டுபிடி. நான் சொன்னது போல நான் சொன்ன அங்க அடையாளங்களோட உன் தெய்வம் உட்கார்ந்து இருந்திருக்கும். நான் சொல்ல புரிஞ்சுதா? நான் சொன்னது போல தண்ணி வந்து ஓடும் சோங்கு, கங்கை வந்து பாயும் பூமி, அரண்மனை வாசல்ல அங்கும் பங்காளிகள் இத்தனை வருடமா கொண்டடிச்ச தெய்வம், நான் சொன்ன அரண்மனை லட்சணங்களோட உன் தெய்வம் வந்து குந்தி இருக்கும். நான் சொல்ல புரிஞ்சுதா? அதனால நீ போனது நின்னது கொண்டடைச்சது நிறைப்படி அரண்மனை வாசல் நிறைஞ்ச மனசா தெய்வம் ஏத்துக்குச்சு. நீ எனக்கு செஞ்சதை நானும் ஏத்துக்க போறேன், உன் தெய்வத்துக்கு செஞ்சது உன் தெய்வம் ஏத்துக்க போகுது. இன்னது உனக்கு இப்படி ஒரு குறை வச்சதே நீ தெய்வத்தை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான். நான் சொல்ல புரிஞ்சுதா? அதனால நீ செஞ்சதை தாய் நான் நிறைஞ்ச மனசு எழுதியதுக்கு தாய் பார்த்து நான் வலியுறுத்தி கொடுக்குறேன். நான் நிறைஞ்ச மனசை ஏத்துக்கிறேன். ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. நல்லது நடக்கும். கலங்காலம் முடிச்சு கொடுக்குறேன். நல்ல செய்தியோட என்னை பார்க்கவா? அதனால புரிஞ்சுதா? நீ கேட்டது இருக்கிற 3 கேள்வியில ஒன்ன நான் இத்தனை நாள் நடக்காத நடத்தி கொடுத்தேன். நல்ல செய்தியோட என்னை பார்க்கவா? கலங்காலம் தாய் உங்களோட நல்லது நடக்கும். வாழ வச்சு கொடுக்குறேன். என் மருமகன் கொஞ்சம் விதண்டா அதை பிடிப்பா. பொறுமையாக முடிச்சு கொடுக்குறேன்.